தமிழ் பேசும் அனைத்து நல்வல்லங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, உங்களுடைய அதீதமான பேராதவருக்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக நன்றிகள். மேலும் நம்ம எல்லாரும் ஒரே ஒரு இண்டிகேட்டர் பற்றி பல முறை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்ல ஒரு பலன் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று நம்ம டெலகிராமில் போட்டது எதை பேஸ் பண்ணி போட்டோம், நம்ம போட்டது உண்மைதானா, டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டோமே, இதெல்லாம் என்ன உண்மையாக பொய்யான்னு சொல்லி உங்களை லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொண்டு போய் காட்ட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இண்டிகேட்டர் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இண்டிகேட்டர் கொண்டு வரதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஒரு tradingview.comங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஒரே ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுடைய இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் இந்த இன்வைட் ஒன்லிங்கிற ஆப்ஷனில் இங்கே ஒரே ஒரு இண்டிகேட்டர் MST iCore 2.0ன்னு இருக்கும். இது என்ன சார் நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா, நான் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியை யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். சில பேர் எனக்கு இப்படி கொடுங்கன்னு கேட்பாங்க, சில பேர் அவங்களோட கஸ்டமைசேஷன் கூட கேட்பாங்க. இதில் லைஃப் டைம் கஸ்டமருக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஒரு பெனிஃபிட்டு. அவங்க ஏதாவது பெனிஃபிட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு கொடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் டார்கெட் மட்டும் எங்களுக்கு கொடுங்கம்பாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக அது கொடுப்போம். சரிங்க, இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் 1 மினிட்டில் வைக்கலாம், 30 செகண்ட்ஸில் வைக்கலாம், நீங்கள் எப்போனாலும் வச்சுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். அப் டு 15 மினிட்ஸ் மட்டும் வைங்க இன்ட்ராடேக்கு. இப்போ இது நேத்தியோட அதாவது 4ஆம் தேதியோட மார்க்கெட் கரெக்டாக நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ 5ஆம் தேதியை பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுக்கு டாப் ஜோனு பாட்டம் ஜோனு ஃபார்ம் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு கீழே மேலே ஃபஸ்ட்டு போச்சுன்னா செல் பண்ணுவோம், இல்லை மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா பை பண்ணுவோம். அவ்வளோதான் கான்செப்ட். பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ரிவர்சல் என்று போகணும். சப்போஸ் பையோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செல்லு போகணும், செல்லோட எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா பை போகணும். இப்போ இங்கே பையோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா இங்கே கீழே இருக்குது, அது கீழே செகண்ட் செல்லுன்னு இருக்குது. ஓகேவா, அங்கே போகணும். இப்போ பாருங்கள், செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆன உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு செல்லை வச்சுக்கிட்டு பையை தூக்கி விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு செல்லு நீங்கள் ஆக்டிவேட் ஆச்சு, செகண்டோட பையும் டார்கெட்டும் எனேபிள் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ரிவர்ஸில் இருந்து எடுக்கணும். இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட்டை அடுத்து இப்போ நம்ம என்ன எடுத்துருப்போம், ஸ்பாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா 44,500 புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த செகண்ட் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அந்த புட் ஆப்ஷன் ப்ரீமியம் விலை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் மார்க்கெட் ஸ்பாட்டோட மூவ்மெண்ட்லேயே நமக்கும் ஸ்பீடு கிடைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஓடிஎம்லேயோ ஏடிஎம்லேயோ எடுத்திங்கன்னா ஸ்பாட்டோட மூவ்மெண்ட் இருக்கும், ஆனால் அந்த ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்காது, செத்து போன பாம்பு மாதிரி தான் கிடக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுத்து. மார்க்கெட் அங்கேயே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகும், ப்ரீமியம் பாட்டுக்க பையருக்கெலாம் கம்மியாகிட்டே இருக்கும், செல்லருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங்லேயே போந்துருங்க. என்ன பண்ணணும், இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல 44,480க்கு 44,500 கால் ஆப்ஷன் செல் பண்ணிடுங்க. செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இங்கே வரும்போது புட் ஆப்ஷன் செல் பண்ணிடுங்க. பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ மார்க்கெட்டு நமக்கு கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கிட்ட, ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் மார்க்கெட் முடியல. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், 10 டைம்ஸ் ஸ்பீடு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். நமக்கு தேவை என்னங்க, டார்கெட். நேற்றோட மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாதனால நமக்கு என்ன இருக்குது, லேட்டாக கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல கூட நான் என்ன பண்ணேன், நேற்று ஒரு பை டார்கெட் பை என்ட்ரி கொடுத்தேன். இதை பேஸ் பண்ணால் இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, நான் அதை பேஸ் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோதாங்க நம்மளுடைய இண்டிகேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மேட்ருங்க. 2 லைன் மேலே டாப் ஜோனு பாட்டம் ஜோனு. ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று மேலே போகும், இல்லை கீழே வரும். கீழே வந்தால் ஃபஸ்ட்டு பை பண்ணுங்கள், அப்புறம்
டார்கெட் புக் பண்ணுங்கள். மேலே போனால் ஃபஸ்ட்டு செல் பண்ணுங்கள், அப்புறம் டார்கெட் புக் பண்ணுங்கள். இல்லை அதையும் உடச்சிக்கிட்டு மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அந்த பக்கமும் போயிடுறோம். வடிவேல் மாதிரி தான். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, நம்ம அவங்ககிட்ட கலாட்டா பண்ணிட்டு வந்துட்டோம், அவன் ஏதாவது எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தான் அப்படின்னா நம்ம அவனுக்கு அடிமை, அவன் நம்ம பயந்துக்கிட்டு ஓட்டினான்னா அவன் நமக்கு அடிமை. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே மார்க்கெட் மேலே போகும்போது செல் பண்ணுவோம், அவன் பயந்துக்கிட்டு மேலே கீழே வந்தான் அப்படின்னா நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு மார்க்கெட் நமக்கு அடிமையாக்கிடுவோம். இல்லை அவன் உடச்சிக்கிட்டு மேலே போகிறான், நம்ம அவனுக்கு அடிமையாகிடுவோம். முடிஞ்சு போச்சா? சப்போஸ் உடச்சிக்கிட்டு மேலே போகிற என்ன பண்ணோம், நம்ம அவங்ககிட்ட போட்டி போடக்கூடாது, ஏன்னா நம்மளோட வலிமையாக இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு நம்ம அடிமை, அதாவது மார்க்கெட்டுக்கு நம்ம அடிமை. மார்க்கெட் பேச்சை நம்ம கேட்போம். மார்க்கெட் மேலே போகும்போது செல் பண்ணுவோம். இல்லை மார்க்கெட் உடச்சிக்கிட்டு தான் மேலே போகுதுன்னா நம்ம மார்க்கெட் ட்ரெண்டுக்கே போயிடுவோம். ஸோ இந்த சின்ன கான்செப்ட் தான், கபடி கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் நிஃப்டி கூட காட்டிடுறேன் உங்களுக்கு. நிஃப்டி பாருங்கள், நிஃப்டிலையும் அதே நடந்திருக்கு. என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். நம்ம டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்கலாம். டைனி டு ஸ்டாப் லாஸ், டைனி டு டார்கெட் வச்சுக்கோங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்து இங்கே பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மேலே போய் செல் ஆக்டிவேட் ஆச்சு, திருப்பி டார்கெட் கொடுத்துச்சு, திருப்பி நம்ம செல் ஜோனுக்கு கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இதையும் நீங்கள் பார்க்கணுமா, பார் ரிப்ளை பண்ண சொல்லுங்கள், பண்ணி காட்டுறேன். ஏன்னா 10 டைம்ஸ் ஸ்பீடு தான் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு அதே மாதிரி இது முந்தின நாள், இது 4ஆம் தேதி, அதுலேயும் பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதே போல் நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பார் ரீப்ளே சொல்கிறது, ரீபெயிண்டிங் ஆகாது. ரீபெண்டிங் இண்டிகேட்டர் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆக கூட நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் 19,484.50 கிட்ட வரும்போது பை பண்ணணும். கரெக்டாக இங்கே வந்துருச்சுங்களா? 2 டைம்ஸ் வந்து லோ கொடுத்துருச்சா? இப்போ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சா? பை ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், செல்லை கேன்சல் பண்ணிவிட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு சும்மா உங்கள் எக்ஸாமுக்கு காட்டுறேன். பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய செல்லு ஜோன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த லெவல்லேருந்து அந்த லெவலுக்கு போயிட்டு வருது பாருங்கள். இதுதான் நம்முடைய இண்டிகேட்டரோட மிகப்பெரிய ஒரு சாதனைன்னே சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அக்யூரசி வேறு எந்த இடத்துலையுமே கிடைக்காது, வேறு எந்த இண்டிகேட்டர்லையுமே கிடைக்காது. அது நம்மக்கிட்ட கிடைக்கிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ப்ராஃபிட் எடுங்க. சரி, அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு ஸ்கிரிப்டு கமாடிட்டியில் பார்த்துருவோம். எதை பார்க்கலாம், பக்கத்துலேயே ஐயா இருக்கார், நேச்சுரல் கேஸ் ஐயா இருக்கார், அவர் எடுத்துப்போம். இவரை பார்ப்போம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, டைனி டூ ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கு, எஸ்எல் ஹிட் ஆகலை, இருந்தாலும் நான் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நீங்கள் இது வச்சா போதும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைந்தபட்சம் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸை க்ளோசிங் பேஸில் தான் முடிக்கணும். முடிஞ்சா இப்படி தாங்க வைக்கணும். இது வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய டாப்பு பாட்டமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த டாப்பு பாட்டம்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உள்ளே போயிட்டு ஜோன்லேருந்து வெளியே வரும்போது இந்த மிட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் வருவார். அதுக்காக தான் இந்த டாப்பு பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டும் ஆட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணுறேன், அதாவது மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் எந்த சைடு ஓப்பன் ஆகுதோ அந்த சைடு ட்ரேட் பண்ணுவோம். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த சைடு ட்ரேட் பண்ணுவோம். அக்ரெசிவ் ட்ரேட் மட்டும் தான் 2 பக்கமும் ட்ரேடிங் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பையோ டார்கெட் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறோம், இல்லை மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். பாருங்கள், சூப்பராக அந்த நடுவுலையே போயிட்டுருக்கு. அது பிரேக் பண்ண உடனே என்ன இருக்குது, மேலே போயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு 251.5 வந்து நம்மளுடைய என்ட்ரி, செல் என்ட்ரி. ஹை எவ்வளோ பேருக்கு பாருங்கள், 251.5 தான் போயிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி லெவலை இப்போ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம நீங்கள் டார்கெட்டை போய் என்னபிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு மிட் லைன் இருக்குல்லையே அதையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். செல்லுக்கு வந்து இது ஃபஸ்ட் டார்கெட்டு, அது பைக்கு இது ஃபஸ்ட்டு டார்கெட், அதாவது மிட் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் டார்கெட்டை என்னபிள் பண்ணாமலே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு, இங்கே இருக்கிறது மூணாவது டார்கெட்டு, இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டார்கெட்லாம் தூக்கி விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு நம்ம ஆட் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லா டார்கெட் கொடுத்துச்சு, திருப்பி பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ட்ரிப் பை ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பியும் ஆப்போசிட்டில் டைரெக்ட் ஆகும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து என்ன செகண்ட் டைம் ஆக்டிவேட் ஆச்சோ அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் எத்தனை ட்ரிப்பு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலையோ 15 மினிட்ஸ் கேண்டிலையோ ஏதாவது புல்லிஷ் பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். டோஜி கேண்டிலோ புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலாம் பாருங்கள், இதில் நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. இங்கே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் R3C ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு பை சைடு போயிடலாம். அதாவது அடுத்த என்ட்ரி என்ன கிடைக்குதோ அது போகலாம். இல்லை அதுவும் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய இங்கே வாங்க. இங்கே எஸ்எல் ஹீட் ஆன பிறகு, அதாவது இங்கே ஏற்கனவே டார்கெட் புக் பண்ணிட்டோம், நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம், திருப்பி இந்த இடத்துல உங்களுக்கு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்கள், அங்கிட்டு போயிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். செகண்ட் பையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துச்சு. அது பாட்டுக்கு மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போகுது. புரிஞ்சுங்களா? இவ்வளோதாங்க நம்மளுடைய இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ். இதை விட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் கிடைக்காது. பாருங்கள், பிக்கு வச்சுருக்கேன், பிக்கு வச்சு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு எம்ஜிஆரை தூக்கிட்டு செகண்ட் பை டார்கெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம இவரையும் தூக்கிட்டு செகண்ட் பை டார்கெட் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எம்ஜிஆர் வேணும், டிடிபி வேணும், அதை நான் அடுத்த ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டேன். டிடிபி இங்கே கொடுத்துட்டேன், இந்த இடத்துல எம்ஜிஆர்னு கொடுத்துருப்பேன். இவர் வந்துடுவார் இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டு. இன்றைக்கி ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிக்க, சார் பி ட்ரெண்டு இல்லையா சார் இண்டிகேட்டர் அப்படின்னா, இந்த எம்ஜிஆர் ஜோனில் தான் கொடுத்துருக்கேன் பி ட்ரெண்டு. இது தெரியுது பாருங்கள், பி ட்ரெண்ட் இதை கொடுத்துக்கோங்க. இது என்ன சார் பி ட்ரெண்ட் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓவராலாக பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அப்போ ஓவராலாக எதில் இருக்குங்க நமக்கு மார்க்கெட்டு, பி ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. 247.4 வந்து நம்முடைய பி ட்ரெண்டு. நீயோட லோ மட்டும் பாருங்கள், அதே தான் 247.4. அந்த இடத்துல வந்து கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போனது தான். சும்மா நிற்காமல் போயிட்டே இருக்கார் ராசா. 247.4லேருந்து 266.8 வரைக்கும் போயிருக்கார். நல்ல ஒரு ப்ராஃபிட். ஆனால் என்ன வேணுங்க, பொறுமை வேணும், தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். இது மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அப்டேட்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சில பேர் வந்து போதும் சார் நீங்கள் கொடுத்த இந்த 4 லைனே எங்களுக்கு போதுங்கிறாங்க. அதனால் நான் வந்து மண்டையை போட்டு குழப்பி புதுசாக பசங்களுக்கு கொடுக்கணும், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் நிறைய யோசித்து நிறைய கொண்டு வந்துட்டேன். இந்த டைனமிக் ஜோன் கொண்டு வந்துட்டேன், இந்த பை ஜோன் கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி அல்காரிதம் 3 அல்காரிதம் கொண்டு வந்திருக்கேன். இதுலேயே ஸ்டாட்டிக் டைனமிக்னு கொடுத்துருக்கேன். இன்னும் 2 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எம்ஜிஆர் ஜோன்லேயே நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் சூப்பர் ட்ரெண்ட்லேயே பாருங்கள், ஒரே ஒரு மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணி அதுலேயே சூப்பர் ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன், 10 லைன் கொடுத்துருக்கேன், 0 மூவி லைன் கொடுத்துருக்கேன், 10 சிக்னல் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சம்மரி டேபிளும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சும்மா பார்த்தாலே போதும், சம்மரி டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பை இருக்குது, எங்கே செல் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ நண்பர்களே பாருங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், தைரியம் பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டி போடாதீங்க, ஸ்மால் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் எடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி அப்படியே மாற்றுங்க. நம்முடைய எஜுகேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.